50 வருஷம் ஒருத்தர் சினிமாவில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா அவர் ஒரு நல்ல நண்பனாக, ஒரு நல்ல அப்பாவா, நல்ல ஒரு கணவனாக, நல்ல கலைஞனாக இருந்தால் மட்டும்தான் முடியும். ஆனால் ஒரு நல்ல மனுஷனாக இருந்தால் மட்டும்தான் அவரோட வெற்றியை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு இத்தனை பேர் ஒன்றா சேர்ந்து கூடி வருவாங்க. அது இன்றைக்கி இங்கே நான் நடந்திருக்கேங்க, நான் நம்புகிறேன். பொதுவாக ஒரு வீட்டில் வந்து ஒரு பையனும் பொண்ணு இருந்தால் வந்து இந்த பொண்ணு தான் வந்து அப்பாவுக்கு க்ளோஸு, பையன் வந்து அம்மாவுக்கு க்ளோஸ்னு சொல்லுவாங்க. அதுதான் எங்கள் வீட்லேயும் அப்பா அந்த மாதிரி தான். எங்கள் அம்மா தான் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு, அக்காவுக்கு வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்பா. ஸோ அப்பா, ஐ வாண்ட் டு கிவ் யூ ஒன் டைட் ஹக். எனக்கு அது இந்த ஸ்டேஜில் நான் கண்டிப்பாக அது வேணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு டைட் ஹக் உங்ககிட்டேருந்து. ஆரிரோ ஆராரிரோ இது தந்தையின் தாலாட்டு. பாக்கியா, நல்லா இருக்கியா? அம்மாவை இந்த இடத்துல நீ எதிர்பார்க்கல. இந்த உலகமே உன்னை கொண்டாடுற இடத்துல நான் இல்லாமல் இருந்தா எப்படி? என்ன, நான் உன்னை தனியாக விட்டுட்டு வந்துட்டேனேன்னு ரொம்ப கவலைப்பட்டுட்டே இருந்தேன். ஆனால் இப்போ இவ்வளோ அழகான ஒரு மனைவி, அன்பான குடும்பம், உன் மேலே வச்சிருக்கிற பாசம், இதெல்லாம் பார்க்க மனசுக்கு நிறைஞ்சு சந்தோஷமாக இருக்குது. பெண்ணு அப்படின்னோட பொன் குழந்தை அப்படிங்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் இது போயிடும். நான் வந்து பாரு, இந்த பொண்ணுகள்லாம் இவங்க தான் எல்லாம் வளர்ந்தேன் சின்ன வயசுலேருந்து. எல்லாம் எங்கள் அத்தை பொண்ணுங்க, எல்லாம் எங்கள் மாமா பொண்ணுங்க. இது எல்லாத்தையும் பிறக்கும் போதெல்லாம் இங்கேருந்து ஆஸ்பத்திரிக்கு வந்து காலையில் எங்கிட்ட தான் டிஃபன்லாம் கொடுத்து அனுப்புவாங்க. அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் நான் டிஃபன் எடுத்துகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் கொடுத்துட்டு தான் ஸ்கூலுக்கு போவேன். அதாவது என்ன சொல்ல வராருன்னா, அவருக்கு என்ன இன்னும் பிடிக்கும் சோனுவை விட. இல்லை அது சும்மா எதாவது பேசிக்கிட்டு இருக்கோம், அதை ஃப்ரீயாக விடுங்க. பொதுவாகவே வந்து இல்லை, பொதுவாகவே ஒரு வீட்டில் ஒரு பையனும் பொண்ணு இருந்தால் வந்து the fathers are attached to the daughters, the mothers are attached to the sons. ஸோ அதை தான் நான் சொன்னேன். நான் மற்றபடி எனக்கு ஒன்றும் பெரிய காம்ப்ளெக்ஸ்லாம் இல்லை. இது ஒன்றும் அந்த அளவுக்குலாம் ஒன்றும் அந்த அளவுக்குலாம் சீன்லாம் ஒன்றும் இல்லை. இது ஆஹா, ஃபைட் இங்கே ஸ்டார்ட் ஆகுது. வாவ், ஏய் ஜாலியா இருக்கேடா. என்னடா இது? அது ஒரு குடும்பத்துல சண்டை வந்து ஜாலியா இருக்கும். ஜாலியா இருக்கு. இப்போ 50 இயர்ஸ் அவரோட கரியரில் ஆயிருக்கு. பட் எனக்கு அவ்வளோ பழக்கமே ஆகாத மாதிரி இப்போ தான் கல்யாணம் ஆகி வந்த மாதிரி ஒரு ஃபீலிங். ஃப்ரெஷ் கப்பிள். ஓ மை காட். இந்த டிப்ஸ், இந்த அட்வைஸ் கொடுங்க சார். சார் என்ன சார்? Black music போடு. யா. இத்தனை வருஷம் ஆயிருச்சுன்றதே எனக்கு தெரியல. இன்னமும் நாங்க வந்து ஃப்ரெஷ்ஷான ஒரு கப்பிள் ஃபீல்ஸ்ல இருக்கீங்க. டைல் ஸ்பான்சர் உதயம் 85 வருட பாரம்பரியமிக்க உதயம் இட்லி அரிசி மற்றும் உதயம் பருப்பு வகைகள். கார்த்திபுரம் 200 acres township in Coimbatore, ready to construct premium villa plots and commercial plots with world class infrastructure. MCR Puke Cotton Club, formal and casual shirts. Let's go holidays, travel beyond boundaries. Let's go holidays. Supported by the Chennai Silk, let the celebration begin. Nehru Group of College, molding true citizens. Sri Verma Body Care for men's wellness. Powered by Lakshmi Ceramic, Namma Shop, Anithilum Top, Naga Foods, Nagana, Nambala. Jayachandran எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. Special partners, Arabian Garden Seafood Restaurant, Ananya Nana Nani, a paradise for senior citizens, Coimbatore, Chennai Samrita Group of Institutions, Aviation, Hotel Management and Nursing. i5 Housing and Properties, think high, achieve high. தேடுறது விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. Medical partner, Kaveri Hospital. Luxury partner, Update Cars, accelerating the future. Hospitality partners, Somerset, Greenways, Chennai, Pullman, Hotels and Resorts, Chennai, Anna Salai. Food partner, Salem RR Biryani. Dining partner, the Mayflower Cafe. Travel partner, Red Taxi. Refreshment partner, Wagh Bakri. Beverage partner, British Empire, packaged drinking water. Sweets and snacks partner, Sri Ananda's Sweets and Snacks, rich, rooted and reimagined. நான் நிறைய ஃபங்க்ஷனில், நிறைய டிவி ஷோவில், நிறைய ஸ்டேஜில் வந்து அப்பா இப்படி பேசியிருக்காரு, அப்பா இப்படி பேசியிருக்காரு அப்படின்னு தான் பேசியிருக்கேன். ஆனால் எந்த ஒரு மேடையிலையுமே வந்து அப்பாவுக்கு முன்னாடி அப்பாவை பற்றி நான் பேசினதே இல்லை. ஸோ இதுதான் அந்த முதல் மேடை எனக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ அதுக்கு நான் முதல்ல கலாட்டாக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இங்கே ஆக்சுவலாக நான் வந்து நடந்த நிறைய வேலை, நிறைய கலவரத்தில் வந்து ரொம்ப பிளாங்க் ஆகிட்டேன். அதனால் அப்பா நான் ஒரு 3-4 பாயிண்ட் நான் எழுதி வச்சுருக்கேன். உங்களை மாதிரி பாயிண்ட் பேசாமலாம் எனக்கு பேச வராது. எழுதி வச்சு சில பாயிண்ட்ஸை பேசணும்னு நினைக்கிறேன்.
இங்கே வரதுக்கு முன்னாடி இங்கே எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து பாக்யராஜ் சார் இப்படி ஹிட்டு கொடுத்துருக்காரு, பாக்யராஜ் சார் அப்படி ஹிட்டு கொடுத்துருக்காரு, அவர் இப்படி பேசியிருக்காரு, அவர் அப்படி பேசியிருக்காரு அப்படின்னு அந்த ஜோனில் தான் பேசுவாங்க. ஸோ நம்ம ஸ்பேஸில் யாருமே பேச முடியாது, அதாவது மகன் அப்படிங்கிற ஸ்பேஸில் யாருமே பேச முடியாது. ஸோ ஈஸியாக பேசிட்டு போயிடலாம்னு நினச்சி தான் நான் வந்தேன். பட் இங்கே வந்து எல்லாருமே பேசிட்டு போனதுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுதுன்னா, இங்கே நான் வந்து ஒரு அப்பா அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நானும் பாக்யராஜ் சாராக பேசுகிறது தான் கரெக்டு. ஏன்னா 37-38 வருஷம் தான் அவர் அப்பா, ஆனால் 50 வருஷம் வந்து அவர் சினிமாவில் வந்து பாக்யராஜ் சாராக தான் இருந்திருக்காரு. ஸோ அதனால் நானும் இங்கே பாக்யராஜ் சார்னு பேசுகிறது தான் எனக்கு கரெக்டுன்னு தோணுது. 50 வருஷம் ஒருத்தர் சினிமாவில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா அவர் ஒரு நல்ல நண்பனாக, ஒரு நல்ல அப்பாவாக, நல்ல ஒரு கணவனாக, நல்ல கலைஞனாக இருந்தால் மட்டும்தான் முடியும். ஆனால் ஒரு நல்ல மனுஷனாக இருந்தால் மட்டும்தான் அவரோட வெற்றியை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு இத்தனை பேர் ஒன்றா சேர்ந்து கூடி வருவாங்க. அது இன்றைக்கி இங்கே நான் நடந்திருக்கேங்க, நான் நம்புகிறேன். நான் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு மகனாக எங்கள் அப்பாவை பார்த்து நான் ரொம்ப பெருமைப்பட்டிருக்கேன், ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன். ஆனால் ஒரு நடிகன் ஆனதுக்கப்புறம் நான் பாக்யராஜ் சார் அப்படின்னு பார்த்து நான் வந்து நிறைய பொறாமப்பட்டிருக்கேன், நிறைய வியந்திருக்கேன். எப்படா ஒரு மனுஷன் இப்படி நடிக்க முடியுது, எப்படி தன்னைத்தானே வந்து இப்படி ஒரு கேரக்டர் எழுதி பெர்ஃபார்ம் பண்ண முடியுது, இப்படி டைரக்ட் பண்ண முடியுது அப்படின்னு. ஸோ எனக்கு என்றைக்குமே வந்து டெய்லி என் லைஃப்பில் வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட் ஒன்று போயிட்டே இருக்கும். அதாவது மகன் சாந்தனுக்கும் நடிகன் சாந்தனுக்கும். அதில் என்றைக்குமே மகன் சாந்து வந்து தோற்றுக்கிட்டே இருப்பான். ஏன்னு நான் சொல்கிறேன், என்றைக்குமே வந்து சினிமாவில் வந்து நம்ம வந்து வெற்றி தோல்வி அப்படிங்கிறத தாண்டி கன்சிஸ்டன்சிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம வாழ்க்கையில் ஆனஸ்ட்டாக ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா சினிமா நம்மளுக்கு திருப்பி கொடுக்கும். இப்படின்னு நிறைய அட்வைஸ் வந்து எனக்கு அப்பா கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி நல்ல அட்வைஸ் கொடுக்குற எல்லா மகனுக்கும் நல்ல ஒரு அப்பா கிடைப்பாங்க. ஆனால் எல்லா மகனுக்கும் பாக்யராஜ் ஒரு அப்பாவை அமைகிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த விதத்தில் தான் நான் ஒரு மகனை இனிமேல் தோற்றுக்கிட்டே இருந்திருக்கேன். பட் இன்றைக்கி நான் ரொம்ப சொல்கிறேன், எனக்கு இங்கே ரொம்ப பெருமையாக இருக்குது. என்னால் முடிஞ்சால் என்னோடய வாழ்க்கையில் இன்னும் ஒரு 10 வருஷம் எடுத்து எங்கள் அப்பாவுக்கு நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கோ இன்னும் எவ்வளோ வருஷத்துக்கோ இன்னும் நீங்கள் நிறைய சினிமா எடுக்கணும், இன்னும் நிறைய கதைகள் வந்து இந்த மக்கள்கிட்ட சொல்லணும். ஒரு ரசிகனாக, ஒரு லேர்னராக அதை நான் பார்த்து கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். பொதுவாக ஒரு வீட்டில் வந்து ஒரு பையனும் பொண்ணு இருந்தால் வந்து இந்த பொண்ணு தான் வந்து அப்பாவுக்கு க்ளோஸு, பையன் வந்து அம்மாவுக்கு க்ளோஸ்னு சொல்லுவாங்க. அதுதான் எங்கள் வீட்லேயும் அப்பா அந்த மாதிரி தான். எங்கள் அம்மா தான் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு, அக்காவுக்கு வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்பா. ஸோ நான் வந்து இன்றைக்கும் எங்கள் அம்மா கிட்ட தான் எல்லாத்தையும் விஷயம் பேசுவேன். அப்பா கிட்ட வந்து சினிமா அப்படிங்கிற தாண்டி பெருசாக எதுவும் பேசிக்க மாட்டேன். அப்படி பேசினாலும் அது வந்து சண்டையில் தான் போய் முடியும். ஸோ என்றைக்குமே வந்து ஒரு மகனாக அவரோட வந்து நான் எதுவுமே பெருசாக நான் ஷேர் பண்ணிக்கிட்டதில்லை. பட் இன்றைக்கி நான் இங்கே இருக்கேன், இந்த ஸ்டேஜில் நிற்கிறேன்னா அது எல்லாத்துமே வந்து உங்களோட ஒவ்வொரு பீஸும் எனக்குள்ளே சேர்ந்து நிற்கிறது தான் இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் நான் நிற்கிறேன். ஸோ அப்பா, ஐ வாண்ட் டு கிவ் யூ ஒன் டைட் ஹக். எனக்கு அது இந்த ஸ்டேஜில் நான் கண்டிப்பாக அது வேணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு டைட் ஹக் உங்ககிட்டேருந்து. ஆரிரோ ஆராரிரோ இது தந்தையின் தாலாட்டு, பூமியே புதிதானதே இவள் மழலையின் மொழி கேட்டு. இதை தாண்டி வந்து பாக்யராஜ் சார்ன்னு சொன்னேன். பாக்யராஜ் சாருக்கு நான் வந்து அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக வளரல. அவருக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒரு கிஃப்ட் அந்த மாதிரி எதுவுமே பெருசாக இல்லை. பட் ஒரு மகனாக எனக்கு தோணுனது ஒரு சின்ன கிஃப்ட்டு உங்களுக்கு நான் கொடுக்கணும்னு நான் நினச்சிருக்கேன். அது இப்போ இந்த விஷுவலில் ப்ளே ஆகும். இது கண்டிப்பாக இது வந்து ஒரு ஸ்வீட்டான ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஐ ஹோப் யூஆர் ஹாப்பி. அப்பா பாக்யா, நல்லா இருக்கியா ஐயா? அம்மாவை இந்த இடத்துல நீ எதிர்பார்க்கல. இந்த உலகமே உன்னை கொண்டாடுற இடத்துல நான் இல்லாமல் இருந்தா எப்படி? உனக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு நாள் உன்னோட சினிமா போஸ்டரில் நீ கழுதி இழுத்துட்டு வர்ற ஃபோட்டோவை பார்த்துட்டு உன் பையன் கழுது மேய்க்கத்தான் பட்டணத்துக்கு போனான்னு எல்லாரும் கிண்டல் பேசினாங்க ஐயா. ஆனால் நான் அப்போவே சொன்னேன், நீ ஒரு நாளைக்கு பெரிய ஆளாக வருவ, இந்த ஊரே உன்னை கொண்டாடும், உன்னோட டைரக்டரே உன்னை வச்சு படம் பண்ணுவார் அப்படின்னு சொன்னேன். இப்போ பாரு ஐயா, உனக்காக இங்கே எவ்வளோ பேர் வந்திருக்காங்க. நானும் இந்த அரங்கத்தில் அவங்களோட ஒருத்தராக தான் உட்காந்துட்டு பார்த்துட்ருக்குறேன். நீ ஜெயிச்சிட்ட பாக்யா. இதை விட எனக்கு வேறு என்ன பெருமையும் சந்தோஷம் கிடைக்கும்? ஒரு தாய்க்கு இதுதான் ரொம்ப சந்தோஷம். என்ன, நான் உன்னை தனியாக விட்டுட்டு வந்துட்டேனேன்னு ரொம்ப கவலைப்பட்டுட்டே இருந்தேன். ஆனால் இப்போ இவ்வளோ அழகான ஒரு மனைவி, அன்பான குடும்பம், உன் மேலே வச்சிருக்கிற பாசம், இதெல்லாம் பார்க்க மனசுக்கு நிறைஞ்சு சந்தோஷமாக இருக்குது. பாக்யா, இன்னைக்கு உன்னோட பிறந்த நாளில் 50 ஆண்டுகளான சினிமா பயணம் மட்டும் இல்லைப்பா,
இந்த இந்திய சினிமாவில் இனி 100 ஆண்டுக டைரக்டர் கே பாக்யராஜன் எல்லாரும் உன்னை கொண்டாடணும். இதுதான் இந்த அம்மாவோடைய ஆசீர்வாதம். இன்னைக்கு உன்னோட பிறந்த நாளுக்கு அம்மா உனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்தை அனுப்பி வச்சிருக்கிறேன். வாங்கிக்கப்பா, நல்லா இருப்பா, சந்தோஷமா இருப்பா. அதாவது இந்திய சினிமா வந்து ஒரு புத்தகமாக எழுதுனா கண்டிப்பாக அதில் சில பக்கங்கள் வந்து உங்களுக்குன்னு இருக்கும். ஒரு நல்ல புத்தகத்தில் வந்து சில பக்கங்கள் நம்ம எடுத்துட்டோன்னா எப்படி ஒரு சுவாரஸ்யம் குறையுமோ அந்த மாதிரி தான் பாக்யராஜ் இந்திய சினிமாவுக்கு. ஒரு ஃபீல்டில் வந்து எல்லாருமே வந்து திறமைசாலியாக ஜெயிக்கணும் அப்படின்னா வந்து அவங்க கண்டிப்பாக அந்த ஃபீல்டில் வந்து ஒரு ராஜாவாக இருந்தால் மட்டும்தான் இருக்க முடியும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அது ராஜா இல்லை, அது ராஜ் மட்டும்தான், அது பாக்யராஜ் மட்டும்தான். முக்கியமாக பாட்டியோட வீடியோ பண்ணதுக்கு முக்கியமான காரணம் வந்து உங்கள் ஃபேமிலியில் உங்கள் கசின்ஸ் எல்லாருமே இங்கே வந்திருக்காங்க. அவங்க தான் வாய்ஸ் கொடுத்து இந்த ஏஐக்கு கம்ப்ளீட்டாக ஹெல்ப் பண்ணி கோயம்புத்தூருக்கு ஆரம்பித்து அவங்க எல்லா ஒவ்வொரு டயலாகையும் இதெல்லாமே பேசி ஹெல்ப் பண்ணது எல்லாமே அவங்க தான். ஸோ இந்த நேரத்தில் வந்து அப்பா சார்பில் நான் உங்கள் எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இப்போ இந்த மேடையில் வந்து ஐ திங்க் கிக்கி அவர்களையும் சரண்யா அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஐ திங்க் யூ ஷுட் ஆல் பி ஹியர். ஏன்னா அந்த வீடியோலேயே சொல்லியிருந்தாங்க அழகாக, நீங்கள் எல்லாரும் சேர்ந்து கம்ப்ளீட்டாக அந்த ஃபேமிலியை பார்க்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு. இல்லை நான் மட்டும்தான் நடிக்க வந்தேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். என் பையன் இப்போ சொந்த பந்தம் எல்லாத்தையும் நடிக்க வச்சுட்டான். எல்லாத்துக்கிட்டையும் சேர்ந்து அவங்கக்கிட்ட இவ்வளோலாம் கேட்டுக்கிட்டு இப்படி ஒன்று பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெயா வாய்ஸா எப்படி நீ அவ்வளோ பாட்டி ஆகலையே ஜெயா இன்னும். அது என்ன சார், அம்மா வந்து ஒரு கழுத கதை சொன்னாங்க, அது என்னது சார்? கழுதையை பிடிச்சிட்டு வர்ற மாதிரி அவன் வர்றவன் வந்து கழுதையை பிடிச்சி இழுத்துட்டு வர்றவன் கேமரா பார்த்துட்டு இருந்தான். டைரக்டர் என்னையா அவன் ஆகுன்னா கேமரா பார்த்துருக்கான், அசிங்கமாக இருக்கேன். சரி அப்புறம் வேறு வழியில் 2 பேர் 3 பேர்த்து கூப்பிட்டு பார்த்தா எல்லாருமே கேமரா ஓடுதா இல்லையான்னு சொல்லிட்டு அப்பப்போ இது இழுக்கும்போது இப்படியே பார்த்துருந்தானு. அப்புறம் நான் பரவாயில்ல ஒரு வேஸ்ட்டு ஒரு இது போட்டு நான் வந்து கழுதையை பிடிச்சிட்டு வந்தேன். இதை ஸ்டில் எடுத்துட்டாங்க. கோயம்புத்தூர் நான் வரும்போது கோயம்புத்தூர் ஊரை அந்த ஸ்டில்லை வச்சுட்டாங்க, கழுதியை பிடிச்சி இழுத்துட்டு வர மாதிரி. அதுதான் கேட்டாங்க. போய் எங்கள் பாட்டி தான் முதல்ல ஆரம்பிச்சது. ஏன்னா போய் கழுதியை பிடிக்கிறதுக்காக இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இங்கேருந்து சென்னைக்கு போனேன் அப்படின்னு, மெட்ராஸுக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் எங்கள் அம்மா சொல்லிச்சு, இல்லை என்னைக்காவது ஒரு நாளைக்கு உங்கள் டைரக்டர் உன்னை ஹீரோவை வச்சு படம் எடுப்பார் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லிச்சு. உங்கள் பையன் உங்களுக்கு கொடுத்த சர்ப்ரைஸ் பிடிச்சிருந்ததா? உங்களோட பையன் உங்களுக்கு கொடுத்த சர்ப்ரைஸ் பிடிச்சிருந்ததா? அதுதான் பயங்கர இதாக இருக்குது. எப்படி சரி என்னது இது சார்? அவர் உங்களை நீங்கள் கட்டி பிடிச்சதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பையன் ஏங்கி அது இன்னைக்கு தான் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் உங்ககிட்டேருந்து அதை வாங்கிக்கிறாரு. அது வந்து எப்படி நீங்கள் அப்படி படிக்கலாம்? இப்போ நீங்கள் எனக்கு தெரியாது சார், கட்டி பிடிச்சி நீங்கள் ஒரு உம்மா இப்போ அவருக்கு ஒரு முத்தா கொடுத்தே ஆகணும். ஆமாம் சார், இருக்கிறதுலே பெரிய கடன் அது, அதை கண்டிப்பாக திருப்பி கொடுக்கணும். எது எடுத்தாலும் நீ அம்முளுக்கு தான் பண்ணுற, நீ அம்முளுக்கு தான் என் பொண்ணை வந்து கம்பேர் பண்ணி எப்போ பேசியிருப்பா. அப்படி நம்ம வந்து பிரித்து பார்க்க முடியுமா? பெண்ணு அப்படின்னால பொன் குழந்தை அப்படிங்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் இது போயிடும். நான் வந்து பாரு இந்த பொண்ணுகள்லாம் இவங்க தான் எல்லாம் வளர்ந்தேன் சின்ன வயசுலேருந்து. எல்லாம் எங்கள் அத்தை பொண்ணுங்க, எல்லாம் எங்கள் மாமா பொண்ணுங்க. இது எல்லாத்தையும் பிறக்கும் போதெல்லாம் இங்கேருந்து ஆஸ்பத்திரிக்கு வந்து காலையில் எங்கிட்ட தான் டிஃபன்லாம் கொடுத்து அனுப்புவாங்க. அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் நான் டிஃபன் எடுத்துகிட்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு தான் ஸ்கூலுக்கு போவேன். ஸோ எங்கள் ஃபேமிலி அந்த மாதிரி ஒரு குடும்பம் வந்து ஒட்டுக்காக எல்லோரும் இருந்தோம். தாத்தா பாட்டி 2 மாமா இது இவங்க எல்லாமே அப்படி இருந்தோம். ஸோ இந்த குழந்தைகள்லாம் பிறந்ததுலேருந்தே பார்த்துக்கிட்டு, ஸோ ஃபேமிலி சூழல் அப்படி இருந்தது. அதனால் பொண்ணுக்கிட்ட ஒரு சின்ன ஒரு அதாவது என்ன சொல்ல வராருன்னா அவருக்கு என்ன இன்னும் பிடிக்கும் சோனுவை விட. இல்லை அது சும்மா எதாவது பேசிக்கிட்டு இருக்கோம், அது ஃப்ரீயாக விடுங்க. பொதுவாகவே வந்து இல்லை பொதுவாகவே ஒரு வீட்டில் ஒரு பையனும் பொண்ணு இருந்தால் வந்து the fathers are attached to the daughters, the mothers are attached to the sons. ஸோ அதை தான் நான் சொன்னேன். நான் ஸோ மற்றபடி எனக்கு ஒன்றும் பெரிய காம்ப்ளெக்ஸ்லாம் இல்லை. இது ஒன்றும் அந்த அளவுக்குலாம் ஒன்றும் அந்த அளவுக்குலாம் சீன்லாம் ஒன்றும் இல்லை. இது ஆஹா ஃபைட் இங்கே ஸ்டார்ட் ஆகுது. ஜாலியாக இருக்கேடா, என்னடா அது ஒரு குடும்பத்தில் சண்டை வந்து ஜாலியாக இருக்கும். ஜாலியாக இருக்கேன். அவங்க வந்து இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு 50 வருஷத்துக்கு கொண்டாடிட்டு எனக்கு என்னன்னா சார் வந்து இது எப்படி ஹேண்டில் பண்ணுவார் சார்? இப்படி இவங்க 2 பேரும் இப்படி சண்டை போட்டுக்கும் போது நீங்கள் என்ன சார் பண்ணுவீங்க? அவர் ஆஃபீஸ் ரூம் போயிடுவார். நான் சொல்கிறேன் எப்படி ஹேண்டில் பண்ணார். சின்ன வயசுலேருந்து அடிக்கடி நடக்கும், இப்போவும் நடக்கும். இதோ இந்த மாதிரி பிடிச்சி நாங்கள் WWFலாம் பண்ணுவோம். நடுவில் வந்து நிற்பார், நீ அந்த ரூமுக்கு போ, நீ இந்த ரூமுக்கு போ, 2 பேரும் பேசிக்க கூடாது அப்படின்றவார். ஒரு 10 மினிட்ஸ் போனதும் நான் சண்டை போட மாட்டேன்,
நான் அவன்கிட்ட பேசணும், நானும் சண்டை போட மாட்டேன், விட்டுருங்க அப்படின்னு. ஸோ சண்டை போடுவோமே தவிர ஒரு 10 மினிட்ஸ் கூட இந்த மாதிரி அவர் வேறு ரூமில் அனுப்பி விட்டாங்கன்னா சரி சரி ரொம்ப ஃபீல் பண்ணாத விடு. இதெல்லாம் மம்மி எப்படி ஹேண்டில் பண்றாங்க? மம்மி பாவங்க, மம்மி தான் பாவம். ஆக்சுவலி அவங்க தான் பஞ்சிங் பேக்கே இந்த வீட்ல. சீரியஸ்லி அவங்க தான் பாவம். எல்லா பக்கமும் இந்த பக்கம் ரைட்ல புஷ், லெஃப்ட்ல புஷ் மாதிரி எல்லா சைடும் காயம் இருக்குதான். பஞ்சிங் பேக் நான் தான். Oh my god. இப்போ என்னன்னா சண்டைனாலே என்னன்னு தெரியாத கீகி, நீங்க என்ன சொல்ல வரீங்க இந்த பியூட்டிஃபுல்லான ஃபேமிலி பத்தி? அதான் சொல்லிட்டேனே. என்ன பிரதர் என்ன சண்டைனாலே என்னன்னு தெரியாத கீகி, யார பத்தி என்ன கேள்வி கேக்குற நீ? கேள்வி கேட்டு என்னையே இப்படி பண்றீங்களே. அங்க பக்கத்துல இருக்க அந்த மாமனிதர். சரி சரி, என்னை பத்தி பேசுறதுக்கான மேடை இல்ல இது. ஓகே, தேங்க் யூ so much. Thank you. இந்த பியூட்டிஃபுல்லான ஃபேமிலி. பாத்தீங்களா, இப்போ நம்ம சண்டே பத்தி பேசணும். அப்பா கண்டுக்காம போயிட்டாரு. இப்படி தான் வீட்லயே கண்டுக்காம போயிடுவார். அவர் பாட்டுக்கு அவரோட இதை பண்ணிட்டு போயிடுவார். ஆமா, ஏதோ பண்ணிக்கங்க, நீங்களே சேர்ந்துக்குங்கன்னு போயிடுவார். எஸ், லவ்லி. அதாவது அம்மா சொன்ன மாதிரி தான், அழகான மனைவி, அழகான குடும்பம் நல்லா இருக்கணும். இது வந்து உங்களுக்கு எல்லா குட் திங்ஸும் தான் வந்து சேரணும் அப்படின்றது தான் எங்களோட ஆசையும். அண்ட் மேம், பூர்ணிமா மேம், உங்ககிட்ட கண்டிப்பாக அதை கேட்கணும். டுடே இட் இஸ் அ வெரி வெரி ஸ்பெஷல் டே. ஓகே, எங்களுக்கு தெரியும் டீப் டவுன் இது எவ்வளோ டயரிங்காக இன்றைக்கி காலையிலேருந்து இந்த ஈவெண்ட் ஒன்று நடக்குது. எத்தனை கெஸ்ட் வந்தவங்க அத்தனை பேருமே நீங்கள் கடந்த 2 months-ஆக இதை ஃபாலோ பண்ணி யூ ஆர் மேக்கிங் ஷுர் எல்லா கெஸ்ட்டுமே வரணும், இவங்களை நம்ம கூப்பிடணும், இவங்களை விட்டுறக்கூடாதுன்னு நீங்கள் அவ்வளவும் பார்த்து பண்ணீங்க. எல்லாருக்கும் லவ் சொல்லி கொடுக்குறவர், எல்லாருக்கும் வந்து அதாவது ஒரு ஆண் பெண்குள்ளே இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ரொம்ப அழகாக வந்து தன்னோட வசனங்களாலேயும் தன்னோட கதைகளாலேயும் அவ்வளோ எடுத்துகிட்டு வர ஒருத்தர். உங்களோட கணவராக இன்றைக்கி வந்து அவரோட 50 years செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா? வாட் வுட் யூ லைக் டு டெல் யோர் ஹஸ்பண்ட் பாக்யராஜ் சார்? எல்லாருக்கும் வணக்கம். எங்களுக்கு இப்போ 50 years அவரோட கரியரில் ஆயிருக்கு. பட் எனக்கு அவ்வளோ பழக்கமே ஆகாத மாதிரி இப்போ தான் கல்யாணம் ஆகி வந்த மாதிரி ஒரு ஃபீலிங். ஃப்ரெஷ் கப்பிள். ஓ மை காட். இந்த டிப்ஸ், இந்த அட்வைஸ் கொடுங்க சார். 3 வருஷம் ஆகுது. எவ்ரி இயர் பிரியங்கா, எவ்ரி இயர் நைட் 12 மணிக்கு நாங்கள் கேக் கட் பண்ணுவோம். நேற்றுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ வருஷத்தில் கட் பண்ணல. ஏன்னா நாங்கள் எல்லாரும் டென்ஷனோடு இந்த ஆடிட்டோரியமில் சுற்றிட்டு இருந்தோம். அதனால் நைட் ஒரு பன் பட்டர் ஜாம் வாங்கி அதை தான் கட் பண்ணி கொடுத்தேன் நான். So cute. சார், நீங்க அவங்கள கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதை பண்ண சொல்லுங்க முதல்ல. அதானே சார்? என்ன சார், பிளாக் மியூசிக் போடு. யா இத்தனை வருஷம் ஆயிருச்சுன்றதே எனக்கு தெரியல. இன்னமும் நாங்க வந்து ஃப்ரெஷ்ஷான ஒரு கப்பிள் ஃபீல்ஸ்ல இருக்கீங்க. டைட்டில் ஸ்பான்சர் உதயம். 85 வருட பாரம்பரியமிக்க உதயம் இட்லி அரிசி மற்றும் உதயம் பருப்பு வகைகள். கார்த்திபுரம் 200 acres township in Coimbatore, ready to construct premium villa plots and commercial plots with world class infrastructure. MCR Puke Cotton Club, formal and casual shirts. Let's go holidays, travel beyond boundaries. Let's go holidays. Supported by the Chennai Silk, let the celebration begin. Nehru Group of College, molding true citizens. Sri Verma body care for men's wellness. Powered by Lakshmi Ceramic, நம்ம ஷாப் அனைத்திலும் டாப். நாகா ஃபுட்ஸ், நாகானா நம்பலாம். ஜெயச்சந்திரன் எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. Special partners, Arabian Garden Seafood Restaurant, Ananya Nana Nani, a paradise for senior citizens, Coimbatore, Chennai Samrita Group of Institutions, Aviation, Hotel Management and Nursing. i5 Housing and Properties, think high, achieve high. தேடுறது விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. Medical partner, Kaveri Hospital. Luxury partner, Update Cars, accelerating the future. Hospitality partners, Somerset, Greenways, Chennai, Pullman, Hotels and Resorts, Chennai, Anna Salai, Food partner, Salem RR Biryani, Dining partner, The Mayflower Cafe, Travel partner, Red Taxi, Refreshment partner, Wagh Bakri, Beverage partner, British Empire, Packaged Drinking Water, Sweets and Snacks partner, Sri Ananda's Sweets and Snacks, rich, rooted and reimagined.